ஆதார் கார்டை புதுப்பிப்பதற்கான காலக்கெடு இன்னும் 4 நாட்களில் நிறைவடைய உள்ளதால் மதுரை KK நகரில் உள்ள ஆதார் மையத்தில் ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் இன்று பரபரப்பான சூழல் நிலவியது. செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர் வழங்கிய தகவல்கள் இவை. ஆதார் கார்டை புதுப்பிப்பதற்கான காலக்கெடு செப்டம்பர் 14ஆம் தேதியோடு நிறைவடைய உள்ளது. அதன் பிறகு 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளதால் ஆதாரை கட்டணமின்றி புதுப்பிக்க அரசு அலுவலகங்களை பொதுமக்கள் அணுகி வருகின்றனர். மதுரை KK நகர் பகுதியில் உள்ள ஆதார் மையத்தில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒரே நேரத்தில் ஆதாரை புதுப்பிக்க குவிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. இணையதள வேகம் மெதுவாக இருந்ததால் ஆதாரை புதுப்பிக்கும் பணியில் சவால் நீடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் காலை 10 மணி முதல் பெண்கள், பள்ளி மாணவர்கள் என ஏராளமானோர் கடும் வெயிலில் சாலையில் நின்றபடி நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து மதுரையை சேர்ந்த பொன்ராமன் ராஜலட்சுமி கூறுகையில், வயசானவங்களும் இந்த வெயில நின்றுட்டு கீழே விழுந்து கிடந்தா யார் பாக்குறது? கடைசியில் அறிவிச்சது ரைட்டு தான். அது ஒரு ஸ்கூல்ல ஒரு சனி ஞாயிறு இந்த கிழமைகள்ல ஒரு லீவ் டேஸ்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ்ல அந்த மாதிரி ஒரு முகாம் போட்டிருந்தா எல்லாருக்கும் யூஸ் ஆகும், எல்லாருக்கும் விழிப்புணர்வா இருப்பாங்க. செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர் வழங்கும் கூடுதல் தகவல். சேவை மையங்களில் கட்டணம் ஏதுமின்றி இலவசமாக ஆதாரை புதுப்பிப்பதற்கான முறையான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் எனவும், நெடுநேர காத்திருப்பை தவிர்க்கும் வகையில் பிரத்யேக சிறப்பு முகாம்களை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், செப்டம்பர் 14 என்கிற கால அவகாசத்தை நீட்டித்து தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஞ்சித். நன்றி ஜான் கிறிஸ்டபர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.